இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். ஆமோஸின் மூலமாக தேவன் இஸ்ரவேல் தேசத்திற்கு உரைத்த ஒரு செய்தி, தீர்க்க தரிசனமாக உரைத்த ஒரு செய்தி. ஆமோஸ் என்ற பெயருக்கு பாரமான சுமையை தூக்குகிறவர் அல்லது சுமக்கிறவர் என்று பொருள். பாரமான சுமையை தூக்குகிறவர் அல்லது பாரமான சுமையை சுமக்கிறவர் என்று பொருள். நமது பாஷையில் சொல்ல வேண்டுமென்றால் சுமை தாங்கி என்று சொல்வார்கள். அதுதான் இவருடைய பெயருக்கு சரியான அர்த்தம். உண்மையிலே இவருடைய ஊழியமும் தேவனுடைய மனதில் உள்ள பாரமான சுமையை தன்மேல் சுமந்து அதை தேவ எச்சரிக்கையாக தேவ ஜனங்களுக்கு கூறினார். விசேஷமாக யோனா தீர்க்கதரிசியும் ஓசியா தீர்க்கதரிசியும் இவருடைய காலத்தை சேர்ந்தவர்கள். இஸ்ரவேலை சேர்ந்த யோனாவை நினிவேக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைக்க தேவன் அனுப்பிவிட்டார். ஆனால் யூதா தேசத்தை சேர்ந்த ஆமோஸை இஸ்ரவேல் தேசத்திற்கு தீர்க்க தரிசனம் உரைக்க தேவன் அனுப்பினார். இவருக்கு பிற்பாடு இவரோடு சேர்ந்த காலத்திலேயே தீர்க்க தரிசனம் உரைத்த ஓசியாவும் ஆமோஸ் கூறிய செய்தியினுடைய மறு பக்கத்தை, அதனுடைய அடுத்த பக்கத்தை தீர்க்க தரிசனமாக உரைத்து இந்த ஆமோஸினுடைய தீர்க்க தரிசன செய்தியை உறுதிப்படுத்தினார். ஆமோஸ் வாழ்ந்த ஊர் தெக்கா. இது எருசலேமிலிருந்து 11 மைல் தூரத்திலும் பெத்லஹேமிலிருந்து 6 மைல் தூரத்திலும் உள்ள ஒரு சிறிய கிராமம். ஆமோஸ் ஒரு ஆசாரிய குடும்பத்தையோ அல்லது லேவி வம்சத்தையோ ஒரு ஊழிய வம்சத்தையோ குடும்பத்தையோ சேர்ந்தவர் அல்ல. இவர் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தான். ஆனால் பெரிய தேசத்திற்கு ஒரு துணிச்சலான செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் இவரை அழைத்தார். இவர் ஆடு மேய்க்கிறவராக, காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவராக இருந்தார். இதிலே அத்தியாயம் 7 14வது வசனத்தில் பார்த்தால் அவர் சொல்லுகிறார், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவன், காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமா இருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிறேன்னு கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார் என்று அவரே சொல்லுகிறார். உண்மையிலே அந்த ஆட்டு மந்தையும் அந்த காட்டத்தி மரங்களும் இவருடைய சொந்தமானதா அல்லது வேறொருவருடைய மந்தையை மேய்க்கிறவராக இவர் வேலைக்கு இருந்தாரா என்பதும் தெரியாது. ஆனால் இவருடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஆனால் இவருடைய செய்தியில் இருந்த ஒரு சிறந்த சொல்நடை, உதாரணத்துக்கு காத்சாவுடைய 3 பாதகங்களின் நிமித்தம் 4 பாதகங்களின் நிமித்தமும், அதே போல தீருவனுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் என்று ஒவ்வொரு தேசத்தை குறித்தும் உரப்பு சொல்கிறது. அந்த தேசத்தினுடைய 3 தவறுகளின் நிமித்தம் 4வது தவறு நிமித்தமாகவும் நான் இதை சொல்கிறேன் என்று அந்த சொல் நடை ஒரு சிறந்த ஒரு கல்வி அறிவுள்ளவரை போல அந்த சொல்நடை மற்றும் அவர் அந்த தீர்க்க தரிசன செய்தியை அமைத்த முறை, அதுவும் கொஞ்சம் படித்த விவரமான ஒரு ஆள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை தான். அது ஒரு சாதாரண எழுத படிக்க தெரியாத ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்த ஒருவருக்கு இப்பேற்பட்ட ஒரு சொல்வண்ணம் இருப்பது அறிவுதான். இவர் ஒரு சிறந்த கல்வி அறிவுள்ளவர். தவிர இவர் தீர்க்க தரிசனம் உரைப்பதற்போது அதற்கு விரோதமாக எழுந்து நின்ற ஜனங்களை கண்டும் அதிகாரத்தில் உள்ளவர்களை கண்டும் பயப்படாமல் நின்றது இவருடைய அந்த கிராமத்திலிருந்து வந்த ஒரு தைரியம், துணிச்சல் உள்ளவராக இவரை காண்பிக்கிறது. இவர் தீர்க்க தரிசனம் உரைத்த காலம் ஆமோஸ் 1:1 தெக்கோவா ஊர் மேய்ப்பொருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய எரபெயாமின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்திற்கு முன்னே இஸ்ரவேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள். இதிலே அவர் சொல்லுகிறார், இவர் தீர்க்க தரிசனம் உரைத்த போது யூதாவிலே ராஜாவாக இருந்தவர் உசியா. உசியாவினுடைய காலம் 767 740 வரைக்கும் கிறிஸ்துவுக்கு முன் அவர் ஆட்சியில் இருந்தார். இஸ்ரவேல் ராஜாவாக எரபெயாம் இருந்தது
782 753 வரைக்கும் இருந்தார். ஆனால் இவர்கள் இருவருமே அரசாட்சியில் இருந்த காலம் என்று பார்த்தால் அது 767 750 கிமு 767 to 750 இந்த ஒரு காலகட்டத்திற்குள்ளாக தான் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அரசாட்சியில் இருந்தாங்க. அதிலும் அந்த நில அதிர்ச்சி நடப்பதற்கு ஒரு பெரிய பூகம்பம் நடந்தது அதற்கு 2 வருஷத்துக்கு முன்னே அப்படிங்கிறார். இது பின்னாடி தான் எழுதப்பட்டது, குறிப்பு எடுக்கப்பட்டது. இதற்கு முன்னதாக ஒரு சொன்னது அப்படிங்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட சுமார் 755 கிமு 755 இவர் மூலமாக தேவனுடைய இந்த செய்தி வெளிப்பட்டு இருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் கணக்கெடுத்து கூறுகிறாங்க. இவர் செய்தி கொடுத்த தீர்க்கதரிசனம் உரைத்த அந்த காலத்தினுடைய பின்னணி எப்படி இருந்தது என்று பார்த்தால் யூதாவில் உசியா அரசாண்ட காலத்திலே, யெரொபெயாம் இஸ்ரவேலை அரசாண்ட காலத்திலே யூதா ராஜ்யமும் இஸ்ரவேல் ராஜ்யமும் நன்றா ஒரு செழிப்பான வளமான ஒரு பலம் உள்ள ஒரு முன்னேற்றம் அடைகின்ற வளர்ச்சி அடைகின்ற ஒரு கோல்டன் ஏஜை நோக்கி போகக்கூடிய ஒரு தேசங்களைப் போல இருந்தார்கள். இவர்களுடைய அண்டை நாட்டிலே சுற்றியுள்ள தேசத்தார் இவர்கள் பகுதியை பிடித்து கொண்டதையெல்லாம் மீண்டுமாக பிடித்து தங்களுடைய ஆளுகை கீழாக கொண்டு வந்து தங்கள் ராஜ்யம் விரிவடைந்து செழிப்பாக இருந்த ஒரு காலம். விசேஷமாக இதில் நாம் படித்தோம் என்றால் 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 13வது அத்தியாயத்திலே நாம் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 13வது அத்தியாயத்திலே யெரொபெயாம் ராஜாவான போது எலிசா தீர்க்கதரிசி உயிரோடு ஆனால் மரணத்துக்கு ஏதுவாக வியாதியா இருந்தான். அப்பொழுது இஸ்ரவேல் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்தில் போய் அழுகிறான். அழுந்து, என் ராஜாவே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவருக்கு விரோதமாக சீரியர்கள் அவன் மேலாக வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவருடைய செய்தியின்படியாக அம்பை எய்யும் அப்படிங்கிறாரு எலியா. அம்பை எய்கிறார். அதற்கப்புறம் அம்பால தரையில அடிக்க சொல்றாரு. ஒரு 3 தடவை அடிச்சு நிறுத்தினாரு. அப்போ ஒரு கோபத்தோட சொல்றாரு, நீ ஒரு 5-6 தடவை அடிச்சிருந்தேன்னா சீரியரை முற்றும் அடிச்சிருப்ப, எப்பயோ 3 தடவை தான் நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லுகிறார். ஸோ சீரியாவின் மேலே இவர்கள் வெற்றி கொள்வார்கள் என்பது இந்த யெரொபெயாமுடைய தகப்பனாகிய யோவாசுடைய காலத்திலே எலிசாவின் மூலமாக சொல்லப்பட்டது. அவருடைய மகன் யெரொபெயாம் காலத்திலே 2 ராஜாக்கள் 14வது அத்தியாயத்திலே 23 படித்து பார்த்தால் யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியாவின் 15ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் யெரொபெயாம் ராஜாவாகிய சமாரியாவில் 41 வருஷம் அரசாண்டான். ஆனால் அவன் கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நெபாயாத்தின் குமாரன் யெரொபெயாம் பாவங்களில் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை. ஸோ விக்கிரக வழிபாட்டுக்குள்ளே அவன் இருந்தான். ஆனாலும் அப்பொழுது 25ஆம் வசனம், காத்தப்போர் ஊரானாகிய அமித்தா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமுள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான். ஸோ யோனா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் ஒரு தீர்க்கதரிசி அந்த ராஜாவுக்கு சொல்லுகிறாரு, நீ இழந்து போன பகுதிகளெல்லாம் மீட்டுக்கொள்வாய் என்று தேவன் சொல்லுகிறார் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த தீர்க்கதரிசன வார்த்தையின்படியாக இவரும் அந்த இழந்து போன பகுதிகளெல்லாம் மீட்டுக்கொள்கிறார். ஸோ தேசம் இழந்ததை மீட்டு விரிவடைந்ததாக செல்வ செழிப்போடு இருந்தது. ஜனங்கள் ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்காக மேல் நோக்கி போய் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் தேசத்தின் ஆராதனைகளும் உச்சகட்டத்தில் இருந்தது. இஸ்ரவேல் தேசத்தில் ஆராதனை என்ற உடனே நம்ம யெகோவா தேவனுடைய ஆராதனை என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஏனால் சாலமோனுக்கு பின் வந்த யெரொபெயாம் தன்னுடைய ஜனங்கள் எருசலேமுக்கு ஆராதிக்க சென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக யூதாவை சார்ந்து நின்று விடுவார்கள் என்று அவர்கள் யூதா தேசத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக அவன் பெத்தேலிலே ஒரு கன்றுக்குட்டியும் தானிலே ஒரு பொன் கன்றுக்குட்டியும் வைத்து விக்கிரக வழிபாட்டு மையமாக வைத்து, நீங்கள் அங்கே போக வேண்டாம், இங்கேயே ஆராதனை செய்யுங்கள், இதுவே எகிப்திலிருந்து உங்களை கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லி விக்கிரக வழிபாட்டை ஆரம்பித்து வைத்தான். அதைத்தான் நாம் 2 ராஜாக்கள்
14 பார்த்தோம், அவனுடைய அந்த வழிபாட்டையே இவன் தொடர்ந்து கொண்டு வந்தான், இவனும் பொல்லாப்பனை செய்தான் என்றுதான் இந்த ராஜா காலத்தில் சொல்லுகிறது. ஸோ இந்த விக்கிரக வழிபாட்டு மையம் இருந்தது. யெகோவா தேவனை பின்பற்றக்கூடிய ஒரு சில ஆட்களும் இருந்தார்கள். ஆலயம் இருந்தது யூதா தேசத்திலே, எருசலேமிலே. இப்போ ஜெப ஆலயங்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஆனா அநேகம் பேர் விக்கிரக வழிபாட்டையும் செய்வார்கள், இந்த வழிபாட்டையும் செய்வார்கள். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொண்டும் கொஞ்சம் போனாங்க. அதை தேவனும் கண்டிக்கிறார். இந்த ஆமோஸ் எழுதின புஸ்தகத்திலே நம்ம ஒரு வசனம் படித்தால் தெரியும். 4வது அத்தியாயத்திலே 4-5 வசனங்களிலே அவர் இந்த மாதிரியா ஜனங்களை குறித்து தேவன் எச்சரிக்கிறார். பெத்தேலுக்கு போய் துரோகம் பண்ணுங்கள், கீழ்காலுக்கும் போய் துரோகத்தை பெருக பண்ணுங்கள், காலைதோறும் உங்கள் பலிகளையும் 3ஆம் வருஷத்தில் உங்கள் தசம பாகங்களையும் செலுத்தி புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோடு தூபங்காட்டி உற்சாக பலியை கூறி தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேல் புத்திரரை இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அவர்கள் தப்ப சொல்றாரு. நீ பெத்தல்லையும் போய் கும்பிட்டுட்டு வர, கீழ்காலையும் போய் கும்பிட்டுட்டு வர, அப்புறம் காலைதோறும் எனக்கு காலையில பலி சுற்றி 3ஆம் வருஷம் தசம பாகமும் செலுத்துற. ஆனா உன்னுடைய ஸ்தோத்திர பலி புளிப்புள்ளதாக, உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்த குலைச்சலான வாழ்க்கையோடு பரிசுத்த குலைச்சலான ஸ்தோத்திரத்தோடு இங்க நின்று உற்சாகமான பலியிட்டு ஆராதித்து என்கிட்ட சொல்றீங்க, இதுதான்ப்பா உங்களுக்கு பிரியமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டுறாரு ஆண்டவர். ஸோ இந்த 2 காரியங்களும் போய் ஆராதனைகள், ஃபங்க்ஷன்ஸ்கள், திருவிழாக்கள் எல்லாம் கோலாகலம் ரொம்ப உச்சத்துல இருந்த ஒரு காலம். இந்த காலகட்டத்துல தான் ஆமோஸை கொண்டு தேவன் இந்த செய்தியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடு அப்படின்னு போய் சொல்றாரு. இந்த ஆமோஸுடைய புஸ்தகத்தை நம்ம 4 பிரிவாக பிரிக்கலாம். 9 சாப்டர் தான் 4 பிரிவாக பிரிக்கலாம். 1-2 சாப்டர், அதுல 8 நியாய தீர்ப்பின் தீர்க்க தரிசன செய்தி, 8 தேசங்களுக்குரிய வர இருக்கக்கூடிய தண்டனையை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்த தீர்க்க தரிசன செய்தி. இது ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர் 2லயும். இது ஃபர்ஸ்ட் பார்ட். 2வது பார்ட் 3, 4, 5, 6 அத்தியாயங்கள். இதுல 3 செய்திகள் ஆமோஸ் சொல்லுகிறார். ஆமோஸ் தீர்க்க தரிசனமாக கூறிய செய்தி 3 செய்திகள். அந்த 3 செய்திகள் இந்த 4 சாப்டர்ல வருது. அப்புறம் 3வது பகுதி 7வது அத்தியாயத்தில் ஆரம்பிச்சு 9வது அத்தியாயம் 19வது வசனம் வரைக்கும் ஆமோஸ் கண்ட 5 தரிசனங்கள், அந்த 5 தரிசனங்களும் அந்த 5 தரிசனத்தினுடைய விளக்கங்களையும் அவர் எழுதி வைக்கிறார். அப்புறம் கடைசி 4வது பகுதி 9வது அத்தியாயத்தில் 11 - 15 வரைக்கும் உள்ள 6 வசனங்கள். இந்த 6 வசனங்களில் ஒரு ஆறுதலான ஒரு செய்தி. இஸ்ரவேலை நான் மீட்பேன், யூதாவுக்கும் எருசலேமுக்கும் ஒரு மேன்மையான வருங்காலத்தை நான் இந்த ஃபியூச்சர்ல நான் வச்சிருக்கிறேன், கடைசி காலத்துல நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு தேவன் குறைக்கக்கூடிய ஒரு ஆறுதலான செய்தியோட 1-9வது வசனம் 9வது அத்தியாயம் 10 வரைக்கும் அவர்களை கண்டிப்பும் திட்டும் நியாய தீர்ப்பும் சொன்னாலும் கூட கடைசியாக ஒரு 6 வசனங்களிலே ஒரு 5 ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு சொல்லுகிறார். வர இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்று. இது 4 பகுதியாக பிரிக்கலாம். இது முதல் பகுதியில் நம்ம பார்த்தோம்னா 1-2 வசனங்கள் இதை எழுதினவருடைய முன்னுரை, யார் எழுதினாங்க, எதற்கு எழுதினாங்க அதில் சொல்லியிருக்காரு. உசியாவின் ராஜாவாகிய காலத்தில் ஆமோஸ் சொன்னது, கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தம் விடுவார், அதனால மேய்ப்பரின் தாவரங்கள் துக்கம் கொண்டாடும், கர்மேலின் கொடுமுடியும் காய்ந்து போகும் என்று சொல்லி தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரமுள்ள செய்தி என்று சொல்லி ஆமோஸ் இதை ஆரம்பிக்கிறார். முதலிலே 1வது அத்தியாயம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் இஸ்ரவேலின் அண்டை நாடான, இஸ்ரவேலுக்கு பக்கத்தில் இருக்க நாடான சீரியா, அதனுடைய தலைநகரம் தமஸ்கு. ஸோ அந்தக்கு விரோதமாக அவன் செய்த குற்றம் என்ன, அதற்கு விரோதமாக நான் இந்த தண்டனையை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லுறாரு. அவங்க செய்த குற்றம் என்ன, கீலேயாத்தை இருப்பு கருவிகளால் போரடித்தார்கள். அவன் பக்கத்தில் இருந்த நாடை அடிச்சு நொறுக்கி அங்க கொள்ளையடிச்சாங்க. இது அவன் செஞ்ச தப்பு, அந்த தப்புக்காக நான் அவனை தண்டிப்பேன் அப்படிங்கிறாரு. அதுல சீரியாவின் ஜனங்கள் கீருக்கு சிறைப்பட்டு போவார்கள் என்று சொல்லுகிறார்.
அதுல விசேஷமாக அந்த ஜனங்களே அங்க இருந்துதான் இங்க வந்து குடியேற்றினார் அவர். எப்படி எகிப்துல அடிமையில் இருந்தவர்களை கொண்டாந்து இஸ்ரவேலுங்கிற கானான் தேசத்துக்குள்ள குடியேற்றினாரோ அதே போல இவர்களே அங்க இருந்துதான் ஆண்டவர் கொண்டு வந்து குடியேற்றினார். எங்க இருந்து வந்தாங்களோ அங்கே சிறையிருப்ப போயிடுவாங்க. இது 9வது அத்தியாயத்துல 7வது வசனத்துல வந்து ஆண்டவர் சொல்லுகிறார். 9வது அத்தியாயம் 7ல, இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் எத்தியோப்பியன் புத்திரரை போல் இருக்கிறீர்கள் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இஸ்ரவேலை எகிப்து தேசத்தில் இருந்தும் பெலிஸ்தரை கப்பத்தோரில் இருந்தும் சீரியரை கீரியிலிருந்தும் கொண்டு வரவில்லையா அப்படிங்கிறாரு. இஸ்ரவேலர் மட்டுமல்ல, பெலிஸ்தரை கூட வேற ஒரு இடத்துல இருந்து நான் இங்க கொண்டாந்து குடியாமத்தினேன், சீரியரை கூட கீர் அப்படிங்கிற ஏரியாவில இருந்து கொண்டாந்து குடியாமத்தினேங்கிறாரு. இங்க உங்க தப்பின் நிமித்தமாக திருப்பி நீங்க எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே சிறையிருப்புக்கு போவீங்கன்னு சொல்றாரு. இது அவங்களுக்குரிய ஒரு தீர்க்க தரிசனம். அடுத்தது 6லிருந்து 8 வரைக்கும், 1வது 6லிருந்து 8 வரைக்கும் பெலிஸ்தருக்கு விரோதமான தீர்க்க தரிசனம். அவர்கள் அதை என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுகிறார். அப்புறம் 9லிருந்து 10 2 வசனங்கள் தீருவுக்கு விரோதமாக, சீதோன் தேசத்திற்கு விரோதமாக, தீரு அதனுடைய தலைநகர், அதற்கு விரோதமான ஒரு தீர்க்க தரிசனம் அவர் அதுல சொல்றாரு. இதற்கு அடுத்ததாக இது மூன்றுமே இஸ்ரவேலை சுற்றி உள்ள அண்டை தேசங்கள். அதற்கு அடுத்தபடியாக வருகிறது அவர்கள் உறவினரான இஸ்ரவேலுடைய நெருங்கிய உறவினரான ஏதோம் ஏசாவுடைய வம்சம், அம்மோனும் மோவாபும் லோத்தோடைய பிள்ளைங்க. ஸோ இவர்கள் ஒரு வகையில இவங்களுக்கு உறவினர்கள். இந்த 3 தேசத்துக்கும் விரோதமான நியாய தீர்ப்பையும் ஆண்டவர் சொல்லுகிறார். 1வது அத்தியாயத்துல 11லிருந்து 12 வரைக்கும் ஏதோமுக்கு விரோதமான நியாய தீர்ப்பு, 13லிருந்து 15 வரைக்கும் அம்மோனுக்கு விரோதமான நியாய தீர்ப்பு, 2வது அத்தியாயம் 1லிருந்து 3 வரைக்கும் மோவாப் தேசத்துக்கு விரோதமான நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு மட்டும் கொடுக்கல, இந்த தண்டனை காரணம் என்ன அதையும் சொல்லித்தான் அவர் தண்டிக்கிறார். அதற்கப்புறம் 2வது அத்தியாயம் 4லிருந்து 5 வரைக்கும் இன்னும் நெருங்கின உறவு, இஸ்ரவேலினுடைய சகோதரன் யூதா. 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் தேசம், யூதா பெஞ்சமின் கோத்திரம் தான் யூதா தேசம். இந்த யூதாவுக்கு விரோதமான நியாய தீர்ப்பையும் ஆண்டவர் அங்க வந்து சொல்லுகிறார். யூதாவையும் நான் நியாயம் தீர்ப்பேன் நானு அப்படின்னு சொல்லுகிறார். அவர் சொன்ன காரணமே 2வது அத்தியாயம் 4:5, மேலும் யூதாவின் 3 பாதங்களின் நிமித்தமும் 4 பாதங்களின் நிமித்தம் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினாலே மோசம் போனார்களே, அதனால நான் யூதாவில தீ கொளுத்துவேங்கிறார். இப்படி ஒவ்வொரு தேசமா சொல்லிட்டு வந்து ஜனங்கள் அதை உற்சாகமா கேட்டுக்கொண்டிருக்கிற போது அடுத்ததுக்கு வராரு, இஸ்ரவேலே உன்னையும் நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமாக வர இருக்கக்கூடிய நியாய தீர்ப்பு, அவர்கள் செய்த தவறு என்ன அப்படிங்கிறத 2வது அத்தியாயம் 6லிருந்து 16 வரைக்கும் சொல்லுகிறார். இது முதலாவது பகுதி. 8 தேசங்களுக்கு, சீரியா, பெலிஸ்தியா, சீதோன், அப்புறம் ஏதோம், அம்மோன், மோவாப், யூதா, இஸ்ரவேல், இந்த 8 தேசங்களுக்கு விரோதமாக நான் நியாயம் தீர்க்க போகிறேன். நியாய தீர்ப்பு செய்தி தான் 1-2 சாப்டர். அப்புறம் ஆமோஸ் சொல்லிய செய்தி, அதுதான் 3, 4, 5, 6, 4 சாப்டர்ல. அதுல 3வது சாப்டர் முதல் செய்தி, அவர் குறித்த முதல் செய்தி. இந்த முதல் உரையிலே அவர் சொல்றாரு, நான் உங்களை தண்டிப்பேன். காரணம் என்னன்னா, பூமியில் உள்ள எல்லா வம்சங்களுக்குள்ள உங்களை மாத்திரம் எனக்கென்று அறிந்து கொண்டேன். அதனால நான் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன் அப்படிங்கிறார். அவர்கள் செய்த தவறு என்ன அப்படிங்கிறத சொல்லி அவர்களுக்கு வர இருக்கக்கூடிய தண்டனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தண்டனையில இருந்து வருகிற போது கொஞ்சம் பேர் மட்டும் தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிறாரு. அதுலேயே 3வது அத்தியாயத்தில் 12வது வசனம் சொல்லுகிறாரு, மேலும் ஒரு மேய்ப்பன் 2 கால்களையாவது ஒரு காதின் துண்டையாவது சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி தப்பு வைக்குமாறு போல சமாரியாவில் குடியிருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் ஒரு படுக்கையின் மூளையிலிருந்து ஒரு மஞ்சத்திலிருந்து தப்பு வைக்கப்படுவார்கள் என்று சொல்கிறார். அதாவது சிங்கம் மந்தைக்குள்ள புரிஞ்சு ஒரு ஆட்டை கடிச்சிட்டு
போற போது மேய்ப்பன் போராடி அது வாயிலிருந்து புடுங்குற போது ஒரு காது துண்டோ இல்ல ஒரு 2 காலோ கையில கிடைக்கும். அது போல இஸ்ரவேலிருந்து ஒரு சின்ன பீஸ் மட்டும் உங்களுக்கு மிஞ்சும் அப்படின்னு சொல்றார். ஒரு எச்சரிப்பான ஒரு காரியமா சொல்கிறார். 4வது அத்தியாயத்துல அவர் வேற ஒரு காரியத்தையும் சொல்லுகிறார். 4வது அத்தியாயத்துல ஏற்கனவே நான் உங்களை தண்டிச்சேன், உங்களுக்கு வார்னிங் மேல வார்னிங்கா கொடுத்தேன், 5 எச்சரிப்புகள் உங்களுக்கு கொடுத்தேன். ஆனா 5 எச்சரிப்புகளை நீங்கள் கண்டும் கூட நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள், மனம் திரும்பாம போனீங்கிறார். முதலாவது பஞ்சத்தை அனுப்பினேன், அப்புறம் தண்ணீர் பற்றாக்குறையை கொண்டு வந்தேன், அப்புறம் விளைச்சல்களிலே பூச்சிகள் வந்து கடித்தது, அதுக்கப்புறம் கொள்ளை நோயை அனுப்பினேன், அப்புறம் அக்கினியினாலேயும் கூட உங்கள் தேசத்தை தண்டித்தேன். இது எல்லாம் நடந்தும் கூட நீங்கள் என்னிடத்தில் மனம் திரும்பாமல் போனீர்கள். 5 தடவை சொல்லுகிறார். நான் உங்களுக்கு வார்னிங் மேல வார்னிங்கா அனுப்பிச்சேன், ஆனா நீங்க அதை எதையுமே சட்டை பண்ணல, கேட்கல, நீங்க மனம் திரும்பல. அதனால உங்களுக்கு வரக்கூடிய தண்டனை நிச்சயம். 4வது அத்தியாயத்துல 12வது வசனம் சொல்கிறாரு, இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன், இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. நான் வருவேன், உன்னை சந்திக்க வருவேன், உன்னை தண்டிக்க வருவேன், நீ தயாராயிரு, ரெடியா இரு அப்படிங்கிறார். ஏன்றால் நான் எச்சரிப்பு கொடுத்தேன், வாணி கொடுத்தேன், நீ கேட்கல அப்படிங்கிறார். ஜனங்களுடைய முரட்டாட்டத்தின் நிமித்தமாக அவர் சொல்லுகிறார். 3வதாக ஒரு செய்தி 5வது அத்தியாயத்திலிருந்து 6வது அத்தியாயத்துல அதுல விளக்கமாக நீங்கள் செய்த தவறு என்ன என்பது, அந்த தவறு நிமித்தமாக வர இருக்கக்கூடிய தண்டனை என்ன அப்படிங்கிறது 5-6ல சொல்றாரு. அதுல அவர்கள் செய்த தவறு என்ன என்றால், பெத்தேலுக்கும் போய் கீழ்காலுக்கும் போய் பெயர்சபாவுக்கும் போய் நீங்க அங்கேயும் போய் கொண்டுட்டு இங்கேயும் எங்கிட்டக்கும் வர்றீங்க, அந்த அசுத்தத்துக்குள்ளேயும் கையை வச்சுட்டு என்னுடைய ஆராதனைக்கும் வாரீங்க, இதை செய்யாதீங்க அப்படிங்கிறாரு. அடுத்தபடியாக அவர் திரும்ப சொல்லுகிறாரு, ஒளிமுக வாசலிலே கடிந்து கொள்கிறவனை பகைத்து யதார்த்தமா பேசுகிறவனை வெறுக்கிறீங்க அப்படிங்கிறார். 5வது அத்தியாயம் 10வது வசனம். அதாவது உள்ளதை உள்ளபடி சொல்றவனை கண்டா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்கிறார். 11வது வசனம், நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாக வாங்குகிறபடியால் நீங்கள் பொழிந்த கற்களினால் வீடுகளை கட்டினீர்கள். அதாவது ஏழையை ஏமாத்தி அவனை அடிக்கி ஒடுக்கி அவன்கிட்ட மிரட்டி வேலை வாங்கி காசை சம்பாதிச்சு நீ உனக்கு நல்ல வீடு கட்டண நீ அப்படிங்கிறார். அதே ஆண்டவர் சொல்றாரு, இது நீங்கள் செய்த ஒரு தவறு, இதுக்கு விரோதமாக என் தண்டனை வரும்போது நீங்க எப்படி இருப்பீங்க. 17வது வசனம் சொல்றாரு, எல்லா திராட்சை தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாயிருக்க, நான் உன் நடுவே கடந்து போவேன், உன்னை தண்டிக்க முடியாக வருவேன். அந்த தண்டனை எப்படி இருக்குங்கிறத சொல்றாரு. 19வது வசனத்தை சொல்றாரு, சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், காட்டுல சிங்கம் வருது தப்பிச்சு ஓடுனா எதுக்கு கரடி வந்துச்சான், எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அங்கே இருந்து தப்பிச்சு நீ வீட்டுக்குள்ள ஓடியாந்துட்டு சுவத்து மேல கையை வைக்கிற போது சுவத்துல இருந்து பாம்பு கையை கடிச்சா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் அந்த நாள் அப்படிங்கிறார். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாய் இராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமாய் இருக்கும் அல்லவா. காரணம், உங்கள் பண்டிகையை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை, உங்கள் தகன பலியும் போஜன பலிகளும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன், உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நீங்க செய்யறதெல்லாம் அங்கிட்டு விக்கிரக வணக்கம்னு சேர்ந்து அருவருப்பான ஒரு பரிசுத்த குலைச்சனால் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இங்கே வந்துட்டு எனக்கு பலியை செலுத்தி என்னை ஆசரிப்பு வச்சுட்டு என்னை ரொம்ப கோவப்படுத்துறீங்க, அதனால உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. இது 3வதான ஒரு செய்தி. இதுக்கு அப்புறமாக இதனுடைய 3வது பார்ட், அவருக்கு தேவன் கொடுத்த 5 தரிசனங்களே அவர் சொல்லுகிறார். ஆமோஸ் கண்ட 5 தரிசனங்கள் 4வது அத்தியாயத்துல 1-2 வசனம் வெட்டுக்கிளிகள் தேசத்தை அழிக்கக்கூடிய ஒரு தரிசனம். அது 4, 5, 6 வசனத்துல அக்னியினாலே தேவன் தேசத்தை அழிக்கக்கூடிய ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார்.
அப்புறம் 7, 8, 9ல் தேசத்துக்குள்ளே தூக்கு நூலை விடுகிறார். அதாவது கட்டடம் கட்டுற மேஸ்திரி ஒரு தூக்கு நூல்னு ஒரு கட்டை வச்சிருப்பாங்க, கட்டையில் ஒரு குண்டு வச்சு நூல் வச்சிருப்பாங்க. அதை மேலே வச்சு பார்த்தா அந்த செவரு நேரம் இருக்குதா கோணலாக இருக்குதாங்கிறத காமிச்சிடும். இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக பாதரசம் போட்டு அதில் ஒரு குண்டெல்லாம் வச்சு நேரம் இருக்குதா சாஞ்சிருக்கான்னு பார்த்துருவாங்க. அதே போலயே தேவன் சொல்லுகிறாரு, நான் ஒரு தூக்கு நூலை தேசத்துக்குள்ள விடுவேன்னா தேசம், தேசத்தை ஆளுகிறவன், தேசத்தினுடைய ஆசாரியன், தேசத்தினுடைய குடிமகன் எல்லாரையும் நான் டெஸ்ட் பண்ணுவேன். என் லெவலில் கரெக்டாக இருந்தான்னா சரி, சரியாக இல்லைன்னா அவனை நான் அழிச்சு போடுவேன். முதல்ல என்ன செய்வேன், அந்த தேசத்தினுடைய ராஜா வீட்டுக்கு விரோதமாக பட்டயத்தோட வருவேன் அப்படிங்கிறார். ஸோ அவருடைய இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கிற போது பெத்தேலிலே ஆசாரியனாக இருந்த அமத்சியா, பெத்தேலில் ஆசாரியன்னா பெத்தேலில் உள்ள கன்றுக்குட்டி விக்கிரக வணக்கத்தினுடைய ஆலயத்தின் ஆசாரியனாக இருந்த அமத்சியா இவனுக்கு விரோதமாக பேசுகிறார். ராஜா கிட்டக்க லெட்டர் அனுப்புறார். இரவையன் செத்து போவான்னு இவன் சொல்றான், இவன் என்னமோ தேசம் அழிஞ்சு போகும், இஸ்ரவேல் தன் தேசத்திலிருந்து சிறைபிடித்து கொண்டு போகப்படும் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு லெட்டர் எழுதிட்டு ஆமோஸை பார்த்து சொல்லுகிறாரு, தரிசனம் பார்க்கிறவனே போ, யூதா தேசத்துக்கு ஓடி போய் அங்கே போய் அப்பந்தன்று அங்க தீர்க்க தரிசனம் சொல்லு, அங்க போய் ஊழியம் செஞ்சு எவன் கொடுக்குறானோ வாங்கி தின்னு, நீ இது இஸ்ரவேல் தேசம், இங்க நீ பேசாத அப்படிங்கிறான். அவன் சொன்ன உடனடியாகத்தான் ஆமோஸ் அவனுக்கு பதில் சொல்லுகிறாரு. தேவனும் அந்த அமத்சியாவுக்கு விரோதமான ஒரு கடுமையான ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாரு. நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லாதேன்னு சொன்ன பாத்தியா, உனக்கு விரோதமா கடவுள் என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறத ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை அவனுக்கு விரோதமாக ஆண்டவர் இதில் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அது 17வது வசனத்தில் 7வது அத்தியாயம் 17ல் பார்க்கலாம். அதற்கப்புறம் 8வது அத்தியாயத்தில் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அதுல பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடை, தமிழிலே பழுத்த பழங்கள்னு வருகிறது, பட் பிற மொழிபெயர்ப்புகளை நம்ம பார்க்குற போது ராட்டன் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு வருது. ராட்டன் ஃப்ரூட்ஸ்னா ரொம்ப பழுத்து கடைசி அழுகி கெட்டு போகிற கண்டிஷன்ல இருக்கும்ல, அந்த மாதிரி பழங்களை கூட நிறைய இருக்கிறத காமிக்கிறாரு. ஆமோஸ் என்னத்தை பார்க்குறேங்கிற போது அவர் சொல்லுகிறாரு, அந்த பழுத்த பழமால ஒரு குடம் நிறைஞ்சு, அப்ப பாரு என் ஜனங்களுடைய அக்கிரமமும் அநீதியும் முடிவுக்கு வந்து விட்டது, இனி நான் அவங்கள மன்னிக்க மாட்டேன், தண்டனையை ஆரம்பிப்பேன். எங்க ஆரம்பிப்பாராம்? 8வது அத்தியாயம் 3வது வசனம், அந்நாளிலே தேவாலய பாட்டுக்கள் அலறுதலாக மாறும், எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும் அப்படின்னு சொல்லி நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அவன் ஓய்வு நாள் எப்படி முடியும், எப்ப தவசம் முடியும், எப்ப கடை திறக்கலாம், எப்ப வியாபாரம் பண்ணலாம்னு சொல்லி என்னை அசட்டை பண்ணி அன்னைக்கு கூட சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறான் அவன். அதனால இவனுங்களை மேல நான் கை வைப்பேன் அப்படிங்கிறார். அடுத்தபடியாக அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். 9வது அத்தியாயத்துல 1வது வசனம் சொல்லுகிறாரு, ஆலயத்தினுடைய வாசல்ல நிலந்து போதிகையை அடித்து, போதிகை அடித்துனா பெரிய முரண் ட்ரம் வச்சிருப்பாங்க, அதை அடிச்சு நொறுக்கி அந்த வாசல் நிலையை அசைச்சு தள்ளி போடு, அது உள்ள இருந்து வெளியே வரவன் தலைமையில உழுவட்டும் அப்படிங்கிறார். அதுல தப்பிச்சு வந்தவனை நான் பட்டயத்தால கொள்ளுவேன், அதுல தப்பிச்சு ஒருத்தனும் பிழைக்க மாட்டான், அவன் பாதாளத்துல போய் ஒளிஞ்சாலும் கூட நான் அங்க பிடிச்சவனை அடிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். அவ்வளவு கோபமாக அவர் சொல்லுகிறார். இது எந்த பலிபீடத்தை ஆலயத்தை அவர் சொன்னாருங்கிறது தெரியல, அநேகமாக விக்கிரக வழிபாட்டு ஸ்தலத்தில் உள்ள பலிபீடத்தையும் அந்த ஆலயத்தையும் சொன்னாராங்கிறது தெரியல. ஏனென்றால் தேவனுடைய பலிபீடம் இஸ்ரவேல் தேசத்துல இல்லை, அது யூதா தேசத்துல தான் இருந்தது. ஸோ விரோதமான ஒரு 5 தரிசனங்களை காண்பித்து அந்த 5 தரிசனத்தின் விளைவாக அவருக்கு விளக்கங்கள் கொடுக்குறாரு. இந்த 5 தரிசனங்கள் தான் 7, 8, 9 வசனங்கள்ல இருக்கு. கடைசியாக 9வது வசனத்துல அத்தியாயத்துல 11லிருந்து 15 வரைக்கும் ஒரு உன்னதமான ஒரு காரியம், இதுல நமக்கும் சம்பந்தம் இருக்குது. 4வது பகுதி 11, 12 வசனத்துல சொல்கிறார் அவர், ஏதோமிலே மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனவைகளை சீர்படுத்தி
பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 4வது பார்ட்டு யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் வர இருக்கக்கூடிய 5 ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். இதுல முதல் ஆசீர்வாதம் இதுதான், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து நிறுப்புவேன். அதில் இருக்கக்கூடிய பழுதையெல்லாம் அடைச்சு, பாழாய் போனதை சீர்படுத்தி, திறப்புகளை எல்லாம் அடைச்சு, பூர்வ நாட்களிலே ஆதி காலங்களிலே இருந்ததை போல அதை திரும்பவும் ஸ்தாபிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதற்கு அப்புறமாக தேசத்தினுடைய விளைச்சலை ஆசீர்வதிப்பேங்கிறார். 13வது வசனத்துல தேச திராட்சை பழங்கள் ஆலையாடுகள் விதைத்து பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும், தேசத்தின் விளைச்சலை ஆசீர்வதிப்பேங்கிறாரு. அப்புறம் 14வது வசனத்துல என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் அப்படிங்கிறாரு. இதுக்கு முன்னாடி உள்ள தண்டனையில உன் தேசத்தை விட்டு நீ சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருவ அப்படின்னு சொல்றாரு. இப்ப திருப்பி என் ஜனமாகிய இஸ்ரவேலை திருப்ப கொண்டுட்டு வருவேன் அதுக்கப்புறம் அப்படிங்கிறாரு. 15வது வசனம் அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன் அப்படிங்கிறாரு. நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் பிடுங்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஆசீர்வாதங்களை கூறி முடிக்கிறார். உண்மையிலே ஆமோஸ் இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்த போது, இந்த செய்தியை கொடுத்த போது, இந்த செய்தியை யாரும் நம்பல. ஏன்னா அன்னைக்கு அவங்க பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருந்தாங்க, பவர்ஃபுல் கண்ட்ரியாக, செல்வ செழிப்பில் ஆடம்பர வாழ்க்கையில இருந்தாங்க. எனக்கு விரோதமா யார் எவனுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கரெக்டா 30 வருஷத்துக்குள்ளாக, இவர் செய்து கொடுத்த 30 வருஷத்துக்குள்ளாக இஸ்ரவேல் முழு தேசமே அசிரியரால சிறைப்பிடிக்கப்பட்டு சிறையிருப்புக்குள்ள போய் தேசத்தை விட்டு இழந்து போயிட்டாங்க. தேவனுடைய எச்சரிப்புக்கு அவங்க செவி கொடுக்காதனுடைய தண்டனையை அவங்க அன்னைக்கு அனுபவிச்சாங்க. ஆமோஸ் மூலமாக இந்த தேசத்துக்கு கொடுத்த போது தேசம் வலிமையாக ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக இருந்தது. ஆனாலும் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து தண்டிக்கப்பட காரணமாக இருந்தது என்ன அப்படிங்கிறத தேவன் இதில் சுட்டி காட்டி நீ மனம் திரும்பு இல்லைன்னா அது வந்துருங்கிறார். அதற்கு காரணமாக இருந்தது விக்கிரக வணக்கம் 1, ஆடம்பரமான வாழ்க்கை 2, வீடு ஸ்டேட்டஸ். அப்போ குளிர்காலத்தில் இருக்கிற வீடு, கோடை காலத்தில் தங்குவதற்கு ஒரு வீடு, 2 வீடு ஸ்டேட்டஸ். ஏழைகளை கொள்ளையடித்து அவனை மிரட்டி கிரட்டி வேலை வாங்கி, அதனால பணக்காரனாவே ஆகிட்டு போனா, ஏழை இன்னும் ஏழை ஆகிக்கிட்டே போனான். ஒரு சரித்திர ஆசிரியர் அதில் சொல்லுகிறாரு, ஹை கிளாஸும் லோ கிளாஸும் தான் அப்போ இருந்தாங்க, மிடில் கிளாஸுங்கிற ஆளே இல்லை. ஒன்று மிடில் கிளாஸ் எல்லாமே லோ கிளாஸாக மாறிட்டாங்க. அந்த அளவுக்கு தேசம் மோசமான ஒரு சூழ்நிலையில பொருளாதார அநியாயத்தினால போய்கிட்டு இருந்தது. ஆண்டவர் இதை சுட்டி காட்டுறாரு. இதை நீ தொடர்ந்து செஞ்சேனா, இந்த பாவத்தை தொடர்ந்து செஞ்சேனா உன்னை என்னென்ன மாதிரிலாம் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி எச்சரிப்பு கொடுத்தாரு. கேட்கல, ஜனங்கான காது கொடுத்து கேட்கல. ஆமோஸுடைய செய்திக்கு அவங்க செவி கொடுக்கவும் இல்லை. ஆமோஸ் இந்த செய்தியை ஆரம்பிக்கிற போது முதலால இஸ்ரவேலின் அண்டை நாடான சீரியா, பாலஸ்தீனா, சீதோன் இதற்கு விரோதமாக நீ செஞ்ச தப்பு, இதுக்கு நியாய தீர்ப்புன்னு சொன்னபோது ஜனங்கள் சந்தோஷமா ஆமே நடக்கட்டும் ஆண்டவர் வல்லவர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்தபடியாக அதனுடைய உறவின் நாடான ஏதோம், அம்மோன், மோவாப் இவங்களுக்கு கொண்ட போது அவர்களுடைய சகோதரனான யூதா தேசத்துக்கும் நியாய தீர்ப்பு கூறின போது ஆர்வமாக சந்தோஷமா கேட்டாங்க. ஆனா கடைசியா இஸ்ரவேல உனக்கும் நியாய தீர்ப்பு வருதுன்னு சொன்ன போது நீ தீர்க்குன்னு சொல்லாத மூடு அப்படின்னாங்க. இந்த ஜனங்கள் அப்படித்தான், அவனை அழிப்பார் இவனை அழிப்பார்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஒன்னையே நியாயம் தீர்ப்பார் என்கிற செய்தி இன்றைக்கும் அநேக தேவ ஜனங்களுக்கு ஒரு கசப்பான செய்தி தான். ஆனா உண்மையிலே அது தேவன் எல்லாரையும் நியாயம் தீர்க்கிற தேவனாகத்தான் இருக்கிறார். இதுல விசேஷமாக 9வது அத்தியாயத்துல 8வது வசனத்துல தேவன் சொல்லுகிறார், இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன் அப்படிங்கிறார். பாவம் அதிகமாக செய்யக்கூடிய தேசம் எதுவாக இருந்தாலும் என்னுடைய கண்கள் அதற்கு விரோதமாகவே இருக்கிறது, அதற்கு விரோதமாகவே நான் தண்டித்து கொண்டே இருப்பேன்கிறார்.
இன்றைக்கும் வேர்ல்டு நியூஸ் எல்லாம் வாசிச்சு பார்த்தா இதுதான். தேவனுக்கு விரோதமாக எழுந்து நின்ற தேசங்களுக்கு விரோதமாக தேவனுடைய சிக்ஷை இறங்கி கொண்டே இருக்கு. 110வது சங்கீதத்துல சொல்லுகிறாரு, தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறாரு, உன்னுடைய சத்துருக்களை உனக்கு பாதபடியாக்கி நான் போடும் வரை என் வலது பார்சத்தில் உட்காரும். சோ அந்த காரியத்தை தேவன் இப்பொழுது தீவிரமாக செய்து கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னதாக செய்யக்கூடிய காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். தேவன் இதுல தன்னுடைய ஒரு சுபாவத்தை இதுல எடுத்து சொல்லுகிறார். நான் முன்னதாகவே எச்சரிக்காமலே எவனை நான் தண்டிக்கிறது இல்லை அப்படிங்கிறார். அத்தியாயம் 3:7 வசனம், கர்த்தராகி ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். 2வது அத்தியாயத்துல அவர்தான் சொல்றாரு, 3வது சொல்றாரு, 4வது சொல்றாரு, நான் உங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்தேன், தீர்க்கதரிசியின் மூலமாக வார்னிங் கொடுத்தேன், எச்சரிப்பு கொடுத்தேன், நீங்க கேட்கல. தண்டிக்க முன்னதாக அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த வார்னிங்க்கு அவங்க மனம் திரும்பாம போன போது கடைசி வரைக்கும் அடிதான். ஆமோஸுடைய இந்த செய்திக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செவி கொடுக்கவில்லை, தொடர்ந்தாங்க. அந்த விக்கிரக வணக்கத்திலையும் மோசமான வாழ்க்கையும் தொடர்ந்தாங்க. விளைவு 30 வருடத்துக்குள்ளதாக கிமு 722 அசிரியாவில பிடிக்கப்பட்டு முழு தேசமும் சிறையிருப்பாக அசிரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு புற இனத்து மக்களை இங்கே வந்து அவன் குடியேற்றான். அந்த தேசத்தை அடுத்த ஜாதிகளுக்கு கையில கொடுத்தான். அந்த உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதத்தை அவங்க இழந்து போனாங்க. அடுத்தபடியாக இந்த புஸ்தகத்துல தான் முதலாக தேவன் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அது மீந்திருப்பவர்கள், ஆங்கிலத்துல த ரெமனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 5வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல சொல்லுகிறாரு, நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேரில் 100 பேரும் 100 பேரில் 10 பேரும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மீந்திருப்பார்கள் அப்படிங்கிறார். அதே போல 5வது அத்தியாயம் 15வது வசனத்துல, நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். அந்த மிச்சம் இருக்கிறவங்க மீந்திருப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு சத்தியம் இந்த புஸ்தகத்துல தான் தேவன் முதலிலே ஆரம்பிக்கிறார். எரேமியா பின் நாட்களிலே எரேமியாவினுடைய காலத்திலையும் எசேக்கியேல் காலத்திலையும் இந்த ஒரு சத்தியத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார். எல்லாரும் எனக்கு விரோதமாக மோசமாக நடந்து கெட்டு போய் கொண்டிருந்தாலும் கூட அதுக்கு மத்தியில ஒரு சிறு கூட்டம் எனக்கு உண்மை உள்ளதாக இருக்கும். அந்த மிச்சம் உள்ள கூட்டத்தை நான் திரும்பி எடுத்து அவர்களை சிறப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து திரும்பவும் நான் நட்டுவேன் அப்படிங்கிறார். இந்த ஒரு சத்தியம் ஆமோஸ் புஸ்தகத்துல தான் முதலாக தேவன் இதுல ஆரம்பிக்கிறார். இப்ப இந்த ஆமோஸ் புஸ்தகத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? கிட்டத்தட்ட ஆமோஸ் மூலமாக தேவன் தீர்க்க தரிசனம் குறைத்து இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்தா 2800 வருடங்களுக்கு முந்தி, நம்முடைய காலத்துக்கு முந்தி சொல்லப்பட்ட இந்த ஒரு ஆமோஸ். ஆனா இதை மெதுவாக நிதானமாக வரிக்கு வரி படிச்சுட்டு வந்தா இன்றைக்கு நம்மை பார்த்து தேவன் பேசுகிறது போலவே இருக்கும். இன்றைய காலகட்டத்துக்கு மிக சரியாக 100க்கு 100 பொருந்தக்கூடிய ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகமாகவே இது இருக்குது. இதுல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன? உலக பிரகாரமான பொருளாதார ஆசீர்வாதங்கள் எனக்கு தேவன் கொடுக்கிறார், அதனால நான் தேவனுடைய பார்வையில சரியா இருக்கிறேன், நான் நீதிமான், நான் பரிசுத்தன், நான் பக்தன், தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னிடத்தில் ஒரு குறையும் இல்லை என்று நம்ம எடுத்துக்க முடியாது. ஆசீர்வதிப்பது அவர் சுபாவம். நல்லோர் மேலும் பொல்லோர் மேலும் மழையை பெய்கிறவர் அவர். ஆனாலும் தேவனுக்கு பிரியமான காரியங்களில் நடந்து அவருக்கு பிரியமற்ற காரியங்களை விலக்கி முழு மனதோடு அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது மட்டுமே நம்மை நித்திய வாழ்வின் ஆசீர்வாதத்திற்குள்ளதாக வழி நடத்தும். இல்லை என்றால் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டும் கடைசியில நித்திய வாழ்வை இழந்துதான் போக நேரிடும்.
அதனால பொருளாதார ரீதியில ஆசீர்வாதமா இருக்கேங்கிறனால தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்காரு, நான் நல்லா இருக்கிறேன், அவருக்கு எனக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்னு நினைச்சிட வேண்டாம். ஏன்னா ஆமோஸ் செய்தி கொடுத்த போது தேசம் செழிப்பா தான் இருந்தது. ஆனால் உள்ள இருந்த அந்த பாவத்தை சுட்டி கட்டினார் ஆண்டவர். இதை எடுத்து போடு, இல்லைன்னா உனக்கு அடி வரும். அது நமக்கும் பொருந்தும். இஸ்ரவேலுடைய தேசம், அவர்கள் இருந்த அந்த குடியிருந்த தேசம் அவர்களுக்கு வாக்குத்தத்தமாக, பிராமிஸாக, தேவனுடைய உடன்படிக்கையின் மூலமாக கிடைத்தது. மோசையின் மூலமாக அவர்கள் தேவனோடு செய்த அந்த உடன்படிக்கையின் விளைவாக அவர்களுக்கு கிடைத்த இந்த தேசம். அதனால அந்த தேசத்தை ஆசீர்வதிப்பது, பாதுகாப்பது இது தேவனுடைய பொறுப்பு. ஆனா அந்த உடன்படிக்கைக்கு மீறி உலக பிரகாரமாகவும் பிற விக்கிரக வணக்கங்களிலும் விபச்சாரத்திலும் பரிசுத்த குலைச்சலிலும் சுய மேன்மைக்காக பிறரை ஒடுக்கி வாழும்போது அதே உடன்படிக்கை நிபந்தனையின்படி அவர்களை தண்டித்து தேசத்தை விட்டு தேவன் வெளியே விரட்டியும் விட்டார். இது ரெண்டுமே உடன்படிக்கையில் இருக்கு. ஆசீர்வாதம் மாத்திரம் கிடையாது. இப்படி நடந்தால் இதை தருவேன், இப்படி தப்பு பண்ணேன்னா இதெல்லாம் செய்வேன். உபாகமம் 28வது தெளிவா சொல்லி வச்சிருக்காரு. நம்மளும் கூட ஞானஸ்தானத்திலும் திருமணத்தின் போதும் தேவனுக்கு முன்னதாக உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கையின் படி நாம் நடந்தால் ஆசீர்வாதம், பாதுகாப்பு, நித்திய வாழ்வின் ஆசீர்வாதம், நிலையான வாழ்வு உண்டு. ஆனா அந்த உடன்படிக்கையை உணராமல் அதை மீறி நடந்தால் இங்கேயும் தண்டனை உண்டு. தொடர்ந்தே நடந்தா அதனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகவும் நேரிடும். இதுவும் நம்ம இதில் கற்றுக்க வேண்டிய காரியம். மூன்றாவதாக ஒரு காரியம், 7வது அத்தியாயத்தில் 1-5 வசனங்களிலே தேவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக ஒரு தண்டனையை கொடுப்பேன் என்று ஆமோஸுக்கு தரிசனம் காண்பிக்கிறார். 7வது அத்தியாயத்தில் 1-2வது வசனத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ ராஜாவுடைய புல்லறுப்புக்கு பின் 2ஆம் கந்தாயத்து புல் முளைக்க தொடங்கையில் அவர் வெட்டுக்கிளிகளை உண்டாக்கினார். அவைகள் தேசத்தின் புல்லை தின்று திருத்த போது நான் கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும், யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்தரிப்பான், அவன் சிரித்து போனான் என்றேன். கர்த்தர் மனசாவப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். ஸோ தேசத்துக்கு விரோதமா வெட்டுக்கிளியை அனுப்புவேங்கிறாரு. அவைகள் தேசத்தை அழித்து போடுவதை தரிசனமா காமிக்கிறாரு. அப்போ ஆமோஸ் சொல்லுகிறாரு, ஆண்டவரே மன்னியும் மன்னியும் ஆண்டவரே, யாக்கோபு சிரித்து போனானே, அவன் இனிமே எப்படி எந்திரிப்பான்னு யாக்கோபுக்காக, இந்த இஸ்ரவேல் தேசத்துக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசி மன்றாடுகிறான். அதை கேட்டு தேவன் இல்லப்பா நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாரு, செய்யலை. அடுத்ததாக 4-5 வசனத்திலே அக்கினியினாலே அவனை நியாயம் விசாரிப்பேங்கிறாரு. அப்பவும் இவர் கதறாரு, ஐயோ யாக்கோபு செருத்து போனா யாராலே எழுந்தரிப்பான், ஐயோ ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே என்று. ஆமோஸ் தேவனுடைய நியாய தீர்ப்பை எந்த ஜனங்களுக்காக கூறினாரோ அந்த ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்துல மன்றாடுகிறவராக இருந்தாரு. அதை கேட்டு தேவன் சொல்லுகிறாரு, கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். இதுல விசேஷமாக தேவனுடைய ஒரு சுபாவத்தையும் தேவனுடைய மனிதனுடைய ஒரு இயல்பையும் கற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் பின் நாட்களிலே வந்தபோது எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்துல 22வது அத்தியாயத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, 30வது வசனத்துல, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியினால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையிலே சுமர பண்ணுவேன். ஒரு தேசத்தை அழிக்கும் முன்னாடி தேவன் தேடுகிறாரு, நான் இந்த அழிக்காதபடி என்கிட்ட மன்னிப்பு கேட்டு மன்றாடுகிற எவனாவது இருக்கானா அப்படின்னு தேடுகிறாராம். அப்படி ஒருத்தனும் இல்லாத போது நான் தேசத்தை முழுசுன்னு அழிச்சிருவேங்கிறார். இன்றைக்கும் பாவத்துக்கு விரோதமான சகல தேசங்களுக்கு விரோதமான பாவம் செய்கிற தேசங்களுக்கு விரோதமாக தேவனுடைய கண் இருக்குது. ஆனால் அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுக்காக மன்றாடுகிற மன்றாட்டு வீரர்களை தேவன் இன்றைக்கும் தேடுகிறார். ஒருத்தனாவது கிடைப்பானான்னு தேடுகிறார். பரிந்து பேசுகிற ஜெபம் பண்ணுகிறவர்களே, மன்றாடுகிறவர்கள், எனக்காக இல்லை என் தேசத்துக்காக மன்றாடுகிற ஜனங்களை இன்றைக்கும் தேவன் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார். விசேஷமா எசேக்கியேல் 22வது அத்தியாயத்துல
23வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் நிதானமாக நம்ம படித்து பார்த்தா இன்றைக்கு இந்திய தேசத்தினுடைய நிலைமை அதுதான். நிதானமாக வசனமாக படித்து பார்த்தா அதில் உள்ள தவறுகளை படித்து பார்த்தா தெளிவாக சொல்ல இன்றைக்கு இந்திய தேசத்தினுடைய நிலைமை அதுதான். தேசத்துக்கு விரோதமாக நான் அழிக்க வருகிறேன், ஆனா மன்றாடி ஜெபிக்கிறவன் நிமித்தமாக நான் அழிக்க மாட்டேன், அதை திருப்பி கொண்டு வருவேங்கிறார். இது தேவனுடைய ஒரு சுபாவமும் நமக்கு கிடைத்த ஒரு ஸ்லாக்கியமும். இதை நாம தொடர வேண்டும். அடுத்தபடியாக ஆதி அப்போஸ்தலர் சபையிலே புறஜாதியார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பையும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தையும் பெற்றபோது யூத பரிசேய மார்க்கத்தில் இருந்த விசுவாசிகள் வேகமாக எந்திரிச்சு அவங்க விருத்த சேதனை பெறணும், நியாய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும், யூத மார்க்கத்திற்குள்ளாக அவர்கள் வர வேண்டும் என்று சொன்னாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையில 15வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில அப்பொழுது பவுலும் பர்னபாவும் அதற்கு விரோதமாக பேசினார்கள். இல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற ஒன்னாலேயே முடியல, விருத்த சேதனம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது, நீ அவன் ஆபிரகாம் போல நடக்காத போது உனக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி அவர்கள் போராடுகிறார்கள். அப்பொழுது அந்த எருசலேம் சபையின் தலைவராக இருந்த யாக்கோபு, அவர் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி பிறந்த 4 பிள்ளைகளில் மூத்தவர் யாக்கோபு. அவர் தான் அந்த காலத்துல எருசலேம் சபையினுடைய தலைவராக வச்சிருந்தாங்க. அவர் என்ன சொல்லுகிறார், இந்த ஆமோஸ் புஸ்தகத்தில் உள்ள 9வது அத்தியாயத்தில் உள்ள 11, 12 வசனங்களை தான் எடுத்து சொல்றாரு. அவர் சொல்லுகிறாரு, ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கின சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படி அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து நிறுத்துவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரே அப்படிங்கிறார். புறஜாதியிலிருந்து ஒரு ஜனத்தை தேவன் தமக்காக ஆயத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தீர்க்கதரிசியின் மூலமாக உரைத்த வார்த்தையை நமக்கு அது ப்ரூவ் பண்ணுதுன்னு இந்த ஆமோஸுடைய வார்த்தையை தான் எடுத்து சொல்லுகிறார். அதனால புறஜாதியிலிருந்து தேவனிடத்துல வர்றவங்கள கலங்க பண்ணாதீங்க அப்படிங்கிறார். அப்போஸ்தலர் 15ல 13 20 வசனம் வரைக்கும் அந்த ஒரு சாப்டர் பூரா இந்த மேட்டர் தான் டீல் பண்றான். அதுல புறஜாதியிலிருந்து வருகிறவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள் வருகிறவன் செய்ய வேண்டியது என்ன? முக்கியமான 4 கட்டளைகள். 10 கற்பனைகள் பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு, நமக்கு 4 கட்டளைகள். இதுல விக்கிரகத்துக்கு படைத்த அசூசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் என்று தெளிவாக எழுதுகிறாங்க. இதற்கு ஆதாரமாக இருந்தது இந்த ஆமோஸுடைய மூலமாக தேவன் கூறின இந்த தீர்க்க தரிசனம் தான். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை இஸ்ரவேலருக்கு வரக்கூடிய 5 ஆசீர்வாதங்களில் முதல் ஆசீர்வாதமாக வருகிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் முதல் ஆசீர்வாதமாக வருகிறது. இது சுமார் 800 வருடங்களுக்கு பின்பு, ஆமோஸ் சொன்ன 800 வருடங்களுக்கு பிற்பாடு இது நிறைவேறியது. இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இதற்குள்ளதாக நம்மளும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்று இதற்கு பின் வரக்கூடிய ஆசீர்வாத தேசத்துக்குள்ள நம்ம கடந்து போகக்கூடியதாக கிறிஸ்துவனுடைய ஆளுகைகளாக நம்ம வருகிறோம். ஒரு எச்சரிப்போடு முடிக்காம கடைசியாக தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதங்களையும் கூறி யூதா இஸ்ரவேலுக்கு வருங்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தையும் கூறுகிறார். இவர்கள் இஸ்ரவேலர்கள் இந்த ஆமோஸுடைய செய்திக்கு கீழ்ப்படியல, 30 வருஷத்துக்குள்ள சிறையிருப்புக்குள்ள போனாங்க. ஆனா எஸ்ரா நெகமியா காலத்துல திரும்ப வந்தபோது யூத ஜனங்களோடு இவர்களிலும் ஒரு கூட்டம் திரும்பி வந்து குடியேறினாங்க. அப்பொழுதும் அவர்கள் சரியாக நடக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலே அவரை புறக்கணித்தது நிமித்தமாக திரும்பவும் அவர்கள் தண்டிக்கப்பட்டு முழு தேசத்தை விட்டு கிபி 70 தேசத்தை விட்டு முழுவதுமாக விரட்டப்பட்டார்கள். ஆனா 1948 70வது வருஷம் தேசத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள்
1948 திரும்பவும் உள்ளே வந்து இஸ்ரவேல் என்கிற தேசமாக எழும்பி நின்றார்கள். தேவன் இந்த வார்த்தையில் சொன்னபடியாக நான் திரும்பவும் அவர்களே கொண்டு வருவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக அவர்கள் திரும்பவும் கொண்டு வந்து அந்த தேசத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு அந்த தேசம் ஒரு சிறந்த தேசமாக இருக்கிறது. விசேஷமா ஒரு சூரிய ஆசீர்வாதம் திராட்சரசம் வடிகிறதான மேடுகள் எல்லாம் கரைகிறதான ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேங்கிறாரு. இன்றைக்கு திராட்சரச சாகுபடியே எல்லா தேசமும் அவங்ககிட்ட தான் வாங்குறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய திராட்சை தோட்டமெல்லாம் இஸ்ரேவேல்காரன் டெக்னாலஜியை தான் யூஸ் பண்ணி சொட்டு நீர் பாசனமும் என்ன மருந்து அடிக்கணும் ஏது மருந்து அடிக்கணும் அவங்ககிட்ட கேட்டு வாங்கி தான் கொடுக்குறாங்க. இஸ்ரேவேல் தேசத்தோட இந்தியா தேசம் ஒரு தூதர் உறவை உருவாக்கும் போதே இந்தியா கேட்ட 2 கண்டிஷன் அதுதான். எங்களுக்கு அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜியும் பார்டர் செக்யூரிட்டி டெக்னாலஜியும் எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்டு வாங்கினாங்க. இன்றைக்கும் அந்த தேசம் அப்படித்தான் இருக்குது. அவர்களை திரும்பி அந்த தேசத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அவர்களை அதை நட்டுவேன், அதிலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது நம்ம கண்ணு முன்னாடி நடந்து கொண்டே வருகிறது. தேவன் உரைத்த வார்த்தைகளை நம்ம காலத்துல நிறைவேறுவதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த ஆமோஸ் புஸ்தகத்தை மெதுவா படிக்கலாம். இதனுடைய மறுபகுதி ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் என்ன சொன்னார் என்பது அடுத்த வாரத்தை நம்ம அதை சிந்திக்கலாம். இதோடு இந்த வாரத்துக்குரிய இந்த வேத பாடம் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.